சத்யா, பேசாதடி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கடிச்சு கொதறிடுவேன். எவ்வளவு முக்கியமான வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சேன். என்னடி ரொம்ப வலிக்குதா? இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறேடி. நான் என்னடி பண்ணட்டும்? அர்ஜுன் இது வரைக்கும் எனக்கு போன் பண்ணி எந்த ஹெல்ப் கேட்டதில்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாரு, அதுவும் உனக்காக. அதனாலதான் நீ போன் பண்ணிட்டு வச்சதும் அவர்கிட்ட இருந்து போன் வந்தது. நீ வேற ரொம்ப முடியலன்னு சொன்னியா, அதான் மனசு கேட்காம வந்துட்டேன். அந்த சஞ்சய் தொலைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு பார்த்தேன். நம்ம விரிச்ச வலையில இருந்து தப்பிச்சுட்டான். அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு. வேற என்ன சொல்றது? ஐயோ, ஏய் அவனை விடுறி. ரொம்ப வலிக்குதா? அர்ஜுன் பண்றதை விட இது பெரிய வலி ஒண்ணும் இல்லடி. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானே. நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டான் பாரு. விடுறி, ஏதோ அர்ஜென்ட் ஃபாரின் கிளையண்ட் மீட்டிங் சொல்றாரு. ஒரு காலம் இருந்துச்சு, என் உடம்புல சின்ன கீரல் இருந்தாலும் துடிச்சிருவான். அவனுக்கு நான் தான் உலகமா இருந்தேன். நான் மட்டும்தான் எல்லாமமா இருந்தேன். அவன் நேசிக்கிற அவன் அம்மா கிட்டயே போய் சொல்லிட்டு என்ன பார்க்க ஓடி வர அளவுக்கு நான் முக்கியமா இருந்தேன். இப்ப நான் இவ்வளவு வழியில துடிக்கிறேன். ஃபாரின் கிளைண்ட் தான் முக்கியம்னு அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். அவ்வளவுதாண்டி என் காதல், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுக்காக இவ்வளவு போராட்டம். ஏய் பேசாம வாடி. நீ கன்சீவா இருக்கன்னு அவர்கிட்ட சொல்லு, எல்லாமே சரியாயிடும். வாங்க சார். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சார். எங்கே நாமினேஷன் ஆபீசர் காணோம், இன்னும் வரலையா? சார் ஒரு வாரம் லீவு சார். ஒரு வாரம் லீவா? என்ன 10 மணிக்கு வர சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ்ல போயிட்டாரா? மெசேஜ் கூட பண்ணலையே. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னாச்சு? நலன் மாமாக்கு ஏதோ சிக்கல்னு சொன்னாரு. அதெல்லாம் நம்ம வந்தோம். மறுபடியும் ஃபோன் பண்ணட்டும், வச்சுக்கிறேன் ஆள. சரிங்க சார். இங்க பெயின் இருக்கா? ஆமா. கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிருமா? திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்துருச்சு டாக்டர். வயித்துல இருக்கிற கருவுக்கு செக் பண்ணியாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எழுந்து வாமா. நர்ஸ், பிபி செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சத்யா, பிபி ரொம்ப அதிகமா இருக்கு. உன் உடம்ப என்ன பண்ணி வச்சிருக்க? நீ கன்சீவா இருக்க, அந்த நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நிறைய வீட்டு பிரச்சனை, டென்ஷன் மேடம். சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பாதி நேரம் சாப்பிடாம பட்னியா கிடக்குறா. அப்புறம் சிவியர் ஸ்டொமக் பெயின் வராம என்ன செய்யும்? இது நார்மலா வர சூட்டு வலி தானே டாக்டர்? இது சூட்டு வலியே இல்ல, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால வர்றது. நல்லா கேட்டுக்கோ, எல்லா பிரச்சனையும் எடுத்து உன் மண்டையிலேயே போட்டுக்க வேண்டியது. உன் ஹெல்த்த பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கியே. வேளா வேலைக்கு சாப்பிடுறது இல்ல, அனிமிக்கா வேற ஆயிட்ட. கொடுத்த மாத்திரை டானிக் எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறியா இல்லையா? அப்படின்னா சாப்பிடுறது இல்லைன்னு அர்த்தம். மறந்து போயிடுறேன் டாக்டர். நோ, திஸ் இஸ் ராங். ஐ எம் வார்னிங் யூ சத்யா. இப்படியே இத கண்டினியூ பண்ணிட்டு இருந்தனா குழந்தை அபார்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஐ எம் சாரி டு சே திஸ் சத்யா. டாக்டர், அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நீ. டாக்டர் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதுபடி நடந்துக்கிறேன்.
இந்த குழந்தை எனக்கு வேணும். முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸ குறை. அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா, நான் பேசுறேன். இல்ல சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. முக்கியமா வெயிட் தூக்க கூடாது. அடிக்கடி மாடிப்படி ஏறக்கூடாது. நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது. கண்ட நேரத்துல கண்டதையும் சாப்பிடக்கூடாது. டயட்ல ஒரு ரெகுலாரிட்டி வேணும். பட்னியாலாம் இருக்கக்கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயமா ஸ்கிப் பண்ணக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கொஞ்சமா சாப்பிடணும். கீரை பழங்கள்லாம் நல்லாவே எடுத்துக்கணும். சரி டாக்டர். இதெல்லாம் பண்ணாம ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா அப்புறம் என்கிட்ட வந்து அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல சத்யா. நான் சொல்ற விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது டாக்டர். இத பாருமா, நான் உனக்கு டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு வெல்விஷர். இது உங்களுக்கு முதல் குழந்தை தானே? உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன் கூடவே கொஞ்சம் இருக்க சொல்ல. உன்னை கொஞ்சம் நல்லா பாத்துக்க சொல்லுமா. டாக்டர், அவ இன்னும் நான் இன்னும் கவனமா இருக்கேன் டாக்டர். குழந்தை பிறக்கணும்னா புருஷனோட அன்பு, அரவணைப்பு, ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியம். இன்னொரு 3-4 மாசத்துக்கு உன் புருஷனை வேலைன்னு ஓடாம உன்னை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லுமா. உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லு. அவர் ரொம்ப பிஸி டாக்டர். அவர் ரொம்ப பிஸியா? பிசினஸ் ராஜாவா கூட இருக்கலாம். அவர் முதல்ல குழந்தைக்கு அப்பா. அந்த நினைப்பு இருக்கட்டும். சரி மேடம், நான் அவர்கிட்ட பேசுறேன். நெக்ஸ்ட் டைம் உன் புருஷன் கூட தான் நீ இங்க வரணும். இப்போதைக்கு நான் ஏற்கனவே கொடுத்த மாத்திரையெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். வலி இப்ப பரவாயில்ல, நான் வரேன். மேம், டாக்டர் உங்களை இந்த மருந்தை மட்டும் மறக்காம வாங்கிக்க சொன்னாங்க. டாக்டர் சொன்ன அட்வைஸ்லாம் கேட்டியா? கேட்டனே. என் புருஷன் கிட்ட சொல்லி என் கூடவே இருக்க சொல்லணுமா, என்ன நல்லா பாத்துக்க சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லணுமா. இதெல்லாம் நடந்துட்டா அது ஒரு உலக அதிசயம்தான். ஏய், முதல்ல உன் புருஷன் கிட்ட நீ கன்சீவா இருக்க விஷயத்த சொல்லு. அது தெரிஞ்சா உன்னை எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குவார் தெரியுமா? அவர்கிட்ட சொல்லாம நீ மறைக்கிறதுனாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டம். நீ ஏன் உனக்கு சூனியம் வச்சுக்கிற? ஆமாண்டே, என் வயித்துல இருக்கிறதாலதான் என் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுது. அப்படியெல்லாம் பேசாத சத்யா. தேவி வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி அபிய பாசமான அப்பாவா மாத்துச்சு? எப்படி செல்வநாயகி மனச மாத்தி தேவி அவங்க மருமகளா ஏத்துக்க வச்சுது? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த மேஜிக்கல் பவர் இருக்குடி. குழந்தைங்க தான் கடவுள் அனுப்புன வரோம். அபிமாமா பத்தி சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா செல்வநாயகி பாசம் போலி, அது நடிப்பு. ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அபி மாதிரி அர்ஜுனுக்கும் நீ குழந்தை உண்டாகி இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உன்னை கொண்டாடுவாரு.